தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இன்னும் எவ்வளோ காலம் ஒருத்தரை சார்ந்தே இருக்க போகிறோம் அப்படின்னு அந்தந்த கட்சி தொண்டர்களை அவர்கள் சமாதானப்படுத்துவதற்கும் விரைவாக பணிகள் வாங்குவதற்கும் அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அது அவருடைய உரிமை. எங்களுடைய பேச்சு மீண்டும் தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தல் என்று வந்தால் 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்பது எங்களுடைய நிலைமை. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றிருக்காரு. அதை பற்றி நான் சொல்றேன். அவர் நாட்டிற்கு வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக அரசராக இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு அன்னை தமிழகத்தில் எப்பொழுதும் இருவர்ண கொடி, திராவிட முன்னேற்ற கொடிதான் பறக்கும் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால் தமிழகம் மென்மேலும் வளம் பெற்று நலம் பெற்று அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்முனையிலே களத்திலே நிற்பவர்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழக்கின்ற அளவிற்கு எங்களுடைய இயக்கப்பணியும் மக்கள் பணியும் மேலும் விரைவாக சுறுசுறுப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலிருந்து எல்முருகன் அவர் மத்திய இணையமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கடந்த முறை இணையமைச்சர், தற்போதைய இணையமைச்சராக கொடுத்திருக்காங்க. அவர் கேபினெட் கொடுக்கல. முழுவதுமாக தோற்கப்படுகின்ற ஆட்களுக்கு, தோல்வியை தழுவுகின்ற ஆட்களுக்கு அவருடைய இயக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பதவிகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு வழங்கினாலும் தமிழக மண்ணை பொறுத்தளவில் இது திராவிட மண். எத்தனை முறை மோடி அவர்கள் படையெடுத்தாலும் சரி, எத்தனை முறை அமித்ஷா அவர்கள் படையெடுத்தாலும் சரி, அல்லது பொறுப்புகளை வாரி வழங்கி கொண்டிருந்தாலும் சரி, அன்னை தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியை தவிர்த்து வேறு எந்த ஆட்சியும் இனி ஒரு 1/4 நூற்றாண்டிற்கு கனவிலே கூட நினைக்க முடியாத அளவிற்கு மக்கள் செல்வாக்கோடு திமுக நிகழ்கின்றது.